சொல்லுவோம். மணி தம்பி வாங்க வாங்க வாங்க. குட் மார்னிங் பானு அக்கா. பல பகுதிகளை கடந்து அப்படியே மீண்டும் நம்ம டவுன் பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ அடுத்தது இன்னொரு எங்கே போகணுன்னு தெரியும்ல, அடுத்த டீ கடைக்கு போகிறேன். சரியா? அதாவது எனர்ஜி ஏற்றுனா தான் பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும். நன்றி அக்கா. உங்களுடைய சூப்பர் சாட்டுகள் எனக்கு ஒரு பூஸ்ட்டு குடித்த மாதிரி இருக்கும். முடிந்த வரைக்கும் என் அன்பு சொந்தங்கள் சூப்பர் சாட் செய்ய பாருங்கள். சரிங்களா? ஓகே மணி ப்ரோ. 1 2 3 4 5 6 பேர் இப்போ பயணிக்கிறீங்க. 6 பேருக்கு நன்றி சொல்கிறேன். அதிலும் மாரி ப்ரோவும் முத்துக்குமார் ப்ரோவும் நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்திருக்கிறீங்க. மணி ப்ரோவும் அப்படி தான். என் அன்பு தங்கச்சி இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இந்த பயணத்தை மேற்கொள்வாங்க. அதுக்கு பிறகு சில நாட்கள் ஆயிரும். அப்படி இருந்தும் தொலைதூரத்தில் போனாலும் இந்த அன்பு உறவுகளை மறக்காமல் வந்து பயணம் கொடுக்கணும். சரிங்களா? ஓகேவா? இருக்கு. அது ஒரு சுறுசுறுப்புன்னு வச்சுங்களா. ஒரு சூடு உள்ளே போகும்போது நல்லாயிருக்கும். இப்போ என்ன பாருங்க, பனியில் போயிட்டு வந்துட்டுருக்கேன். லைட்டாக எங்கே ஒரு பனி பெய்ய தொடங்கிடுச்சு. ஏன்னா டிசம்பர் மாதம் வந்துடுச்சுல்ல. டிசம்பர் மாதம் என்றாலே லைட்டாக குளிர். ஆனால் குளிராட்டு இல்லை, லைட்டாக சின்ன இந்த கடற்கரைக்கு போகிறோம்ல, அங்கே கொஞ்சம் ஜில்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த பகுதியில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆமாம், ஈஸியாக கண்டுபிடித்து விடலாம். அதாவது கீழத்தெரு மேலே தெரு இந்த மாதிரி ஒவ்வொரு தெருவுகளுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். ஆனால் மொத்தத்தில் குளச்சல் அப்படின்னு இருக்கும். சரியா? எங்கள் கிராமத்துக்கு ஒரு பேர், பக்கத்து கிராமத்துக்கு ஒரு பேர். இப்போ வந்ததெல்லாம் தெரு. 1வது வீதி 2வது வீதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசாரி தெரு, செட்டியார் தெரு, அந்த மாதிரி தெருக்குளம் இங்கே இருக்குது. இஸ்லாமியர் வாழக்கூடிய பகுதிக்கு அவங்கள ஒரு பேரை போட்டு அந்த இதுன்னு சொல்லுவோம். அப்படியெல்லாம் இருக்குது. என்ன சொல்கிறீங்க முத்துக்குமார்? புரியலை. பானுமா, ஈஸியாக கண்டுபிடித்து விடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன புரியல? ஆமாம், சிறு வீடுகள் இருக்குது, பெரிய வீடுகள் இருக்குது, எல்லா வீடுகளும் இருக்குது. அடுக்குமாடி வீடுகள், இந்த மாதிரி பல வீடுகள் இருக்குது. உண்மைதான். ஆனால் ஓலை வீடுகள் எங்கள் பகுதியில் இப்போ இல்லை. முந்தி நிறைய ஓலை வீடுகளை பார்க்க முடியும். ஆனால் இப்போ ஓலை வீடுகள் இல்லை. ஏதோ ஒரு மூலையில் இருக்கும். இல்லை, பெரிய வீடுகள் நிறைய இருக்குமா? 4 மாடி 3 மாடி. பானுமா, நம்ம அந்த அபு தம்பி வேலை செய்கிறாங்கல்ல, இந்த ஸ்டார் மொபைல், இந்த கடை தான்.